ஆராதனைக்குரிய தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை போற்றி பாடி துதித்து மகிமைப்படுத்த நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆலயத்துக்கு போவோம், தேவாலயத்துக்கு போவோம் என்று சொல்லுகிற பொழுது என் இருதயம் மகிழ்ச்சியாயிருந்தது. மன மகிழ்ச்சி நல்ல அவசியம். உங்கள் வாழ்க்கையில் ஆலயத்திலிருந்து தான் வசனம் புறப்படும். இந்த வசனம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம். வாரும் தூய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக நன்றி. ஓய்வு நாள் ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நடத்தும், நீர் நிறைத்து பேசும். பாடக்கூடிய பாடல்கள், வேத பாட வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தை, தெய்வ செய்தி, ஜெபம், ஆசீர்வாதம், அத்தனை பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நியூ கிரேஸ் டிவி வாயிலாக வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவதற்காக நாம் யாவரும் தயாராக உள்ளோம். ஆமேன். நாம் ஆண்டவரை நாம் போற்றி மகிழ்ந்து துதித்து அவர் பாடல் மூலமாக நாம் அவர் மகிமையை கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்போம். நாள்தோறும் போற்றுவோம், நாள்தோறும் போற்றுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்போம். நாள்தோறும் போற்றுவோம், நாள்தோறும் போற்றுவோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்போம். நாள்தோறும் போற்றுவோம், நாள்தோறும்
மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்மை பாதுகாக்கும் தேவன் எப்போதும் என்னாலும் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர், என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்போம். நாள்தோறும் போற்றுவோம், நாள்தோறும் போற்றுவோம். தேவன் அருளிய சொல்லியே முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். அவர் நமக்காய் ஈவுகள் பல ஆயிரம் பல கோடிகள் வைத்துள்ளார். ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்போம். நாள்தோறும் போற்றுவோம், நாள்தோறும் போற்றுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்போம். நாள்தோறும் போற்றுவோம், நாள்தோறும் போற்றுவோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்போம். நாள்தோறும் போற்றுவோம்,
நாமத்தை நாம் இந்த பாடல் மூலமாக பாடி அவருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்தியுள்ளோம். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக அடியேன் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்தினதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த நியூ கிரேஸ் டிவி வாயிலாக யாவரும் சாட்சியாக நிற்க வேண்டுமென்று நான் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு 2வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 வசனங்கள் முடிய. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகர்கள் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறதென்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே தேவ செய்தியை கொடுப்பதற்காக நமது நியூ கிரேஸ் டிவியின் ஃபவுண்டர் மற்றும் பிஷப் எஸ் சார்லஸ் ஐயா அவர்கள் வந்து நமக்காக தேவ செய்தியை வழங்குவார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான கர்த்தரோட பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மகிமை நாளாக அமையும், ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற சந்தேகங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஏனென்றால் வசனம் மட்டுமே உங்களை விடுதலையாக்க முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு நாம் ஒரு சம்பவத்தினூடாக கர்த்தர் நம்மோடு என்ன சொல்ல வருகிறார் என்பதை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய கரம் நம் மேல் அமரட்டும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். உங்கள் யாவருக்கும் எங்களது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு பொழிந்து உங்கள் பாதைகளை நெய்யாய் ஆண்டவர் மாற்றுவார், நெய்யாய் பொழிய பண்ணுவார். அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மகிமை காணப்பட போகிறது. வேதவசனம் சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலான காரியங்களை செவ்வையாக்குவேன். செவ்வையாக மாற்றுவார். நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த பாதையில் நம்ம போனால் நமக்கு விடிவு பிறக்குமா,
இந்த பாதையில் நன்மை உண்டாகுமா? இந்த பாதை எனக்கேற்ற ஒரு பாதையா? இந்த பாதை ஆண்டவர் விரும்புகிற பாதையா? இந்த பாதையில் நிச்சயமாகவே எனக்கு ஒரு முடிவு இருக்குதா? இந்த பாதை எனக்கு உகந்த பாதையா? இந்த பாதை கர்த்தர் விரும்புகிறாரா? இந்த பாதை எல்லாரும் அறிமுகப்படுத்துகிறாங்களே, இது அவங்களுக்கு சரியாக வந்துச்சு, இன்னைக்கு எனக்கு இந்த பாதை நன்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு உட்கார்ந்துருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் கட்டல் கிடையாய் கிடக்கிற அந்த திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவனிடத்துல கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். மாற்கு எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஆண்டவர் வசனத்தை போதிக்கிறார். ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் போறாரு, அங்க இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று சொல்லி அவங்க கேள்விப்பட்டு அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அந்த வீட்டை நோக்கி வருகிறார்கள். கர்த்தருடைய வசனம் எங்கே இருக்குது என்று சொல்லி இந்த கடைசி காலத்தில் தேட போகிறாங்க. உங்களுக்கு ஆண்டோட வசனம் கிடைக்குது. இப்போ வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் ஒன்று வரப்போகிறது. கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அதனால இந்த வசனத்தை கூர்ந்து கேளுங்க. நீங்க கேட்க 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 கேட்கவே ஆவியானோட பிரசன்னம் உங்க சரீரத்துக்குள் பாய்ந்து உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக ஆண்டவர் ஒரு விடுதலையை தருவார். உங்கள் சரீரத்துக்குள் ஒரு விடுதலையை தருவார். உங்கள் ஆத்துமாவுக்குள் ஒரு விடுதலையை தருவார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் அதை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து வந்த அந்த இடத்துல ஜனங்கள் அவ்வளவு திரளாய் என்ன செய்றாங்க? கூடியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வசனத்தை போதித்தார். ஒரு ஆத்துமாவுக்கு என்ன வேணும்? அவன் வாழ்க்கைக்கு என்னென்ன வேணும்? ஆண்டவர் என்ன பிரியப்படுகிறார்? எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒருவன் அமைத்து கொள்ள முடியும்? தேவ ராஜ்யத்துக்குண்டான ரகசியங்கள் என்ன? நரகத்திலே பாதாளத்திலே எவ்வளவு பெரிய அபாயங்கள் இருக்கிறது? ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதையெல்லாம் இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டு இருந்திருக்கலாம். ஏன்னா வசனம் சொல்கிறது அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் என்று. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமயமாய் சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேல் கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். பாருங்க, வேற பாதையே கிடையாது அவங்களுக்கு. இயேசு கிறிஸ்துவினிடத்துல போவதற்கு பாதையே இல்லை. நம்ம ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது நைட் ஷிஃப்ட் பார்த்துருக்கேன். இன்னும் தூக்கத்திலேயே நான் இருக்கேன். ஒரு சாக்கு போக்கு சொல்லுவோம் இல்லையா? இல்லை, நான் லேட்டாக வந்துட்டேன், அதனால ஆலயத்துக்கு வர முடியாது, சாக்கு போக்கு சொல்லுவோம். லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், அதனால நேரம் கழித்து ஆலயத்துக்கு செல்கிறேன், நம்ம சாக்கு போக்கு சொல்லுவோம். இல்லை, இன்னைக்கு என்னால் முடியாதுப்பா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அப்போ முடியாது, இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்படின்னு இந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த அந்த 4 பேர் நினைக்கல. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அது எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா நம்ம முயற்சி எடுப்போமா இல்லையா? சொல்லுங்க. ஆனா அந்த காரியம் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து தான் புறப்படுகிறது என்பதை
இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். பாருங்க, இந்த திமிர்வாதக்காரன் வாதம், இந்த வாதம் நம்ம சொல்லுவோம் பக்கவாதம் அப்படின்னா என்னது? ஒரு கை ஒரு கால் வராது, அவங்களால சரியாக நடக்க முடியாது இல்லையா? எந்த வேலையும் அவங்களா தன்னால் செய்ய முடியாத ஒரு காரியமாக இருக்கும். பாருங்க, இன்னைக்கு திமிர்வாதம், அவனால் எந்திரிக்கவே முடியாது, அவனால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. உங்கள் பிஸ்னஸில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை, தாய் தகப்பனுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அது ஆண்டவர் என்னையோட நீ அதை மறந்துரு. ஏன்னா இங்கே பாருங்க என்ன காரியம் நடக்குதுன்னா, ஜன கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேல் கூரையை பிரித்து திறப்பாக்கி. இயேசு கிறிஸ்துட்ட போகவே முடியாது. ஆனால் இந்த 4 பேரும் ஒரு ஐடியா பண்ணாங்க, எப்படியாச்சும் போகணுங்க. உங்கள் வீட்டில் வயசானவங்களை கேளுங்க, ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு போயிட்டு வந்தோன்னே தான்ப்பா சாமி ஏதோ ஒரு பாரா என்னை விட்டு நீங்கின மாதிரி இருந்துச்சு சொல்லுவாங்க. இன்றைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் எங்கே தெரியுமா இருக்குது? ஆண்டவருடைய ஆலயத்தில் தான் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேணுமா? ஆண்டவருடைய வார்த்தை அங்கிருந்து புறப்படுகிறது, அங்கே தான் இருக்கிறது. நிச்சயமா சொல்ல முடியும். பாருங்க, சாக்கு போக்கு சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருவதற்கு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இன்னைக்கு செய்தி அதுதான். ஏன்னா இங்க 4 பேர் உள்ள போக முடியாது. சரி, நாளைக்கு போய்க்கலாம், அடுத்த நாள் போய்க்கலாம், இங்க தான் இருக்கிறார் அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்க கொண்டு வந்த காரியத்தை எப்படியாவது, நான் நினைக்கிறேன் அந்த திமிர்வாதக்காரன் மறிக்கக்கூடிய சூழ்நிலையா கூட இருக்கலாம். வேதத்தில் அப்படி எழுதவில்லை, இருக்கலாம். அவங்களால சரியான ஒரு பிரச்சனையா இருந்துட்டே இருந்திருக்கும். அவங்களுடைய மோஷன் போற காரியமா இருந்தாலும், அவங்களுடைய யூரின் போற காரியங்களா இருந்தாலும், கட்டில் கிடையா இருக்கிறவன் என்னதான் செய்வான்? அது நிமித்தமா இந்த குடும்பம் எவ்வளவு பாடுபடும், எவ்வளவு நஷ்டம். ஒரு குடும்பத்தின் தலைவனா இருக்கட்டும், ஒரு ஆண்மகனா இருக்கட்டும், அவன் போய் வேலை செஞ்சாதான் அந்த குடும்பத்துக்கு நன்மைகள் வரும், வீட்டு காரியங்கள் சந்திக்கப்படும். ஆனா அவன் கிடப்பா மாறிட்டான் அப்படின்னா எப்படி இருக்கும்? நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இருக்கும்போது அவங்களோட மதிப்பே தெரியாது. அம்மா இருக்கும்போது, அப்பா இருக்கும்போது அந்த மதிப்பு தெரியாது. ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மதிப்பு தெரியும். அப்பா அம்மா இருக்கும்போதே அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கக்கூடிய ஒரு இருதயம் உனக்கும் எனக்கும் வேணும் தேவப்பிள்ளையே. ஆம், அதை ஆண்டவர் விரும்புகிறார். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பன் என்ன நினைப்பார் நினைக்கிறீங்க? அவர் மகன் நல்லா இருக்கணும்னு தான் அவர் நினைப்பார். என் மகள் நல்லா இருக்கணும்னு தான் அவர் நினைப்பார். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மருமகள் வந்தாலோ ஒரு மருமகன் வந்தாலோ, இவங்க வயசானவங்க, இவங்க நமக்கு எதுக்கு? இவங்களை ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்து வைப்போம், இவங்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவோம், இவர்களை ஒதுக்கி விட்டுருவோம். கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு தாயார ஒரு மகன் என்ன செய்தான் தெரியுமா? வெளிநாடுக்கு போகும்படியாக அவன் என்ன செய்கிறான், கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாமா நீ என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு அந்த தாயாரை அவன் கூட்டிகிட்டு போகணுன்னு அவன் நினைக்கிறான். அப்படிதான் அந்த தாயாரும் நினைச்சாங்க, என் மகன் என்னை எப்படி அவன் கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஆசையோடு தன் பிள்ளையோடு வந்தாங்க. அந்த ஃப்ளைட்டில், இந்த ஃப்ளைட் தான் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அப்படியே உட்கார வச்சுட்டு அவன் மட்டும் போயிட்டான்.
கொஞ்ச நேரம் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, நைட் ஆச்சு, ஆக போகுது. அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, நீங்கள் ரொம்ப நேரமாக இங்கேயே இருக்கீங்களே, என்ன ஆச்சு, உங்கள் ஃப்ளைட் என்ன, எங்கே, யார் உங்கள் பையன், இதெல்லாம் விசாரிக்கும் போது அவங்க தெரிஞ்சு கொண்ட ஒன்று, அந்த ஃப்ளைட் இப்போ தானே போச்சு. இல்லை இல்லை, என் பையன் என்னை கூட்டிகிட்டு போவான். பாருங்க, அந்த தாயார் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல வந்து அமர்ந்து தன் மகனை பார்க்க ஏங்கிட்டு இருக்கிறார். கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் தேவர்களே. இருக்கிற போது அந்த காரியம் நமக்கு தெரியாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு ஒரு தாயார், ஒரு பெண் வந்து ஒரு அவங்ககிட்ட இருக்கிறத ஆலயத்தில் கொண்டு வந்து போடுறாங்க. நிறைய பேர் அவங்க கிட்ட இருக்கிற மேலான காரியத்தை கொண்டு வந்து போடுறாங்க. இவளோ தன் ஜீவனத்துக்கு உண்டானதிலிருந்து எடுத்து அவ என்ன செய்யறா, அவ போடுறா. ஆண்டவர் அதை பார்த்து அது விலையேற பெற்றதா நினைக்கிறா, விலையேற பெற்றதா அவர் நினைக்கிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன தெரியுமா, உனக்குள்ள இதை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். புரிஞ்சுங்களா? இதை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். கர்த்தருக்கு, உன் தகப்பன் தாய்க்கு, அவங்களுக்குண்டான பணிவிடைகளை நாம் செய்கிறோமா? அவர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை முதல்ல நம்ம வாங்கணும். எப்படிங்க? தாய் தகப்பன்ட்டு இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கணும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஃபினான்ஷியல் லெவலில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தகப்பனும் தாயும் தன் குடும்பத்தில் இருக்கிற அந்த மகனாகட்டும் மகளாகட்டும் அவங்கள எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைத்து மேலே கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன், நான் அந்த சிமினி விளக்கில் வச்சு நான் படித்து இப்போ நான் கலெக்டராக இருக்கேன், இப்போ நான் வந்து ஆடிட்டராக இருக்கேன், இப்போது ஒரு கிளர்க்காக இருக்கேன், இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கேன், டீச்சராக இருக்கேன், மருத்துவராக இருக்கேன். ஆனால் கல்லூரி படிக்க வைக்கிறதுக்கு இந்த தாய் தகப்பன் இந்த விவசாயத்தில் ஆகட்டும், அந்த மில்லில் ஆகட்டும், அந்த ஒர்க் ஷாப்பில் ஆகட்டும் அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. ரத்தத்தை வேர்வையாக சிந்தி படிக்க வைக்கிற சாமி, இந்த காசை வீணாக்கிறாத சொல்லுவாங்க. தெய்வ பிள்ளையே, நம்ம அவங்களுக்கு அவங்க நமக்கு கொடுக்குற பாதை எல்லாவற்றையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அடைச்சி வச்சிட்டோம். அதை நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு வாலிப மகனே, வாலிப மகளே, இந்த சம்பவம் சுகமாகுதலை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் இதனூடாக ஆண்டவர் நோடு பேசுகிறார். கட்டல் கிடையா கிடக்கிறான். அவன் வீட்டில் அவன் இருந்தால் தான் அந்த நன்மை கிடைக்கும். அவன் இல்லை அப்படின்னா என்ன காரியம் நடக்கும்? உன் வீட்டில் உன்னை நம்பி இருக்காங்களா? தேவப்பிள்ளையே உன்னை நம்பி இருக்காங்க, வாலிபனே உன்னை நம்பி இருக்காங்க, மகளே உன்னை நம்பி இருக்காங்க. நேரத்தை மட்டும் வீணாக்காத. கடவுள் உனக்கு என்ன தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு? நல்ல வேலையை கொடுத்திருக்காரு, அந்த வேலையை செய். நல்ல பிஸ்னஸ் கொடுத்திருக்காரா, பிஸ்னஸ் செய்ய. தேவன் உனக்கு ஆலோசனை கொடுப்பார், முன்னேறி போயிட்டே இரு. அடுத்தவங்களை நம்ம பார்க்க வேணாம், உனக்குன்னு கொடுக்கிற தரிசனத்தில் நீ ஓடு என்று ஆண்டவர் சொல்றாரு. உன் தாய் தகப்பனோட ஆசீர்வாதத்தை நீ வாங்கணும். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறார். கவனமா கேளு. வேதவசனம் சொல்லுகிறது, தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாத. நீ அவங்களுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அவங்கள கீழ்ப்படியும் பொழுது உன்னுடைய ஆயுசு நாட்கள் என்ன செய்யுமாமா, பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒருத்தர் கட்டில் கிடையா அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பமே இருளாயிருக்கும். இது அந்த 4 பேர் நினைச்சாங்க.
ஒரு காரியமாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாகவே நம்ம நினச்சிப்போமே. ஒரு 4 பேர் ஒரு குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் அவங்க அக்கறை எடுத்து என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. அந்த இடத்துல உள்ள போக முடியல. அதனால அவங்க என்ன செய்கிறாங்க, மேல் கூரையை திறப்பாக்கி அவங்கள இறக்குறாங்க. நான் சொல்றது அந்த 4 பேர் அவங்க குடும்பத்தினரா இருக்கலாம் என்று தான் சொல்கிறேனே ஒழிய, அவங்க நண்பர்களாக கூட இருக்கலாம், இல்லை தெரிந்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க 4 பேரும் அவங்கள இறக்கி அதை பார்க்கிறவர் பாருங்க. வேத வசனம் சொல்ல, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உங்க குடும்பத்தில் ஒருத்தர் அப்படி இருக்கிறாரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. உங்க ஜபத்தினால, உங்க விசுவாசத்தினால, உங்க நடக்கினால இயேசு கிறிஸ்து அவர்களையும் மாற்ற முடியும். இது நல்ல ஒரு சாட்சி தேவ பிள்ளையே. அது எப்படிங்க மாற முடியும்? கர்த்தர் செஞ்சிருக்கிறாரே. அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை சுகமாக்கி இருக்கிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட. அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில உன் விசுவாசத்தை பார்த்து உன் குடும்பத்தில் யாரெல்லாம் கட்டில் கிடையா கிடக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் சுகமாக்க போகிறாரு. அவங்க வாழ்க்கை எல்லாம் மாறப்போகுது. உன் வாழ்க்கை மாறப்போகுது. உன் விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மற்றவங்களை நீ உற்று, கர்த்தர் உன்னைத்தான் இன்றைக்கு நோக்கி பார்க்கிறார். சாக்கு போக்கு சொல்லாத படிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த காரியம் பழுதடைந்து போயிருக்குது, எந்த காரியத்தில் நான் சாரி செய்யணும், உங்க இருதயமாவே எடுத்துக்கங்க. திமிர்வாதக்காரனை போல உங்க இருதயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எதுக்குமே செயல்படாதபடிக்கு, எதுக்குமே ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வேற பாதையே கிடையாது, இயேசு மட்டும்தான். எப்படியாவது அவனுடைய சமூகத்துக்கு வந்துற, அவரோட பாதத்துல உட்கார்ந்துற. பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள், அவங்க ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு அந்த சகோதரி அந்த கணவனார்கிட்ட சொல்றாங்க, நீங்க வாங்க, என்னை விட்டுட்டு வந்துருங்க, இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் என்னை விட்டுட்டு வந்துருங்க, நீங்கள் இன்னும் உள்ள வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு பாருங்க ஒரு கொடிய வியாதி. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வயிற்று வலி எடுத்துக்கொண்டே இருக்கும். அவரால் தாங்க முடியாது, அவ்வளோ ஒரு பிரச்சனை. அவருக்கு நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கையெல்லாம் எதுவுமே கிடையாது. தன்னுடைய மனைவி அந்த ப்ரேயருக்கு போகிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க, அது மட்டும்தான். ஒரு நாள் என்னாச்சு, ஆலயத்துக்கு வந்து விட்டுட்டு போகிற பொழுது அவர் வசனத்தை கேட்க ஆரம்பிச்சார். வெளியே தான் நின்றுட்டு இருக்காரு, வசனத்தை கேட்க ஆரம்பிச்சாரு. அப்போ அவருக்கா உள்ள தோணி இருக்கு, நம்ம போய் உள்ள உட்காரலாமே. உள்ள அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரையும் அறியாதபடிக்கு ஒருவர் அவரை தொட்டிருக்கிறார். அது யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு தேவபிள்ளையே, வசனத்தை கேட்டுட்டே இருக்கிற, உன் வாழ்க்கையில உன்கிட்ட இயேசு நிற்கிறாரு, நீ விசுவாசிக்கிறியா? நீ தேவ மகிமையை பார்க்க முடியும். வசன வார்த்தையில இயேசு இருக்கிறாரு. அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். உன் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உன் விசுவாசத்தினாலே யார் யாருக்கெல்லாம் வியாதி இருக்குதோ அவங்க வியாதியை குணமாக்க முடியும். இயேசுவால் கூடாதது எதுவுமே கிடையாது. தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, வயிற்று வலி அந்த சகோதரனுக்கு நீங்கி விட்டது. அவர் இருதயத்திலிருந்து, கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையா வருது. அந்த சகோதரி, அவங்களுக்கு கண்ணீர், ஐயோ என் புருஷங்காரன் வெளியே நிற்கிறானே,
அவன் உள்ள வந்தானா ஏசப்பா சுகத்தை கொடுப்பார்ல அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே கட்டளை பிறந்துருச்சு. ஒருத்தருடைய விசுவாசத்தினாலே குடும்பம் ரட்சிக்கப்படும் தேவ பிள்ளையே, குடும்பம் மாற்றப்படும் தேவ பிள்ளையே. நீ ஒன்றும் கவலைப்படாத. என் கூட சேர்ந்து ஜெபிக்க வர மாட்டேங்கிறாங்க, என் கூட யாருமே நிக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன தனியா நின்றுட்டு இருக்க. நீ நினைக்காத, கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறான். கர்த்தன் கூட இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரும் கூட இருக்கிறாரு. நீ கண்ணீர் எடுத்து ஜெபி. பாஸ்டர் ஐயா கண்ணீரே வத்தி போயிடுச்சு. நீ காத்துக்கிற தேவ பிள்ளையே, உன் விசுவாசத்தினாலே உன் குடும்பம் பிழைக்கும். ஆம், இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, அந்த வியாதி ஒரு பாவத்தினால வந்திருக்குது. சில வியாதிகள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த காரியத்தினாலதான் இந்த வியாதின்னு சொல்லிட்டு. சில பாவங்கள், சில வியாதிகள் பாவத்தினால் வருகிறது. வேதத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. திமிர்வாதம், இயேசு கிறிஸ்து சொல்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொன்ன உடனே அந்த திமிர்வாதம் அவனை விட்டு நீங்கி போனது. அப்போ அவன் என்ன செஞ்சிருக்கான்? அந்த பாவத்தினாலே அந்த வியாதி அவனுக்கு வந்திருக்கிறது. அதனால ஏசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, விட முடியாத பாவம் திமிர்வாதம், முடியாது, எந்திரிக்கவே முடியாது. 4 பேர் கூட்டிட்டு வந்தாங்க, அவன் ஏசு கிட்ட போக முடியாது. புரிஞ்சா? அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு 4 பேர் வந்தாங்க. இன்னைக்கு அந்த வியாதி நீங்க, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொல்லுகிறார். நீ எழுந்து நட. பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதப்பாரர்கள் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு ஒரு நன்மை வந்துருச்சு, பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுருச்சு, உங்க வாழ்க்கை மாறிடுச்சு. ஆனா உங்க கூட இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய மேன்மையான உயர்வுக்கு தடையா இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, நிச்சயமா அவங்க என்ன செய்வாங்க? தூஷிப்பார்கள். இங்க அதான் நடந்திருக்கு. அங்கே உட்கார்ந்திருந்த வேதப்பாரர்கள் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்கிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். நிறைய பேரு சிந்திக்க போறாங்க, வேத பாரகரே சிந்திக்க போறாங்க. உங்க வாழ்க்கை மாற போகுது. வேத பாரகர் யார்? சும்மா இல்லை. ஆலயத்துல வேதத்தை போதிக்கிறவர்கள், ஆசாரியர்கள், அவர்கள் வேதத்தை பற்றி தெரிந்தவர்கள். உன் வாழ்க்கை மாறுவதை குறித்து அவளுடைய இருதயமே ஆலோசிக்கும். இவன் இப்படி மாறிட்டானா? எப்படி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது? எப்படி இவனுடைய இருதயம் மாற்றப்பட்டது? அவங்க இருதயத்துல சிந்திப்பாங்க. இவன் வாழ்க்கை மாறிடுச்சு, இவன் சூழ்நிலை மாறிடுச்சு, இவன் முகம் மாறிடுச்சு, இவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு. அவன் விட்டொழிந்து விட்டு ஆலயத்துக்கு அவன் புறப்பட்டு வருகிறான், எழுந்து நடக்கிறான். இருதயத்துல சிந்திப்பாங்க. அவர்கள் தங்களுக்குள்ள இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எழுது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் உனக்கு சொல்றேன், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று நான் உனக்கு சொல்லுகிறேன்.
அவங்க என்னமோ சொல்லிட்டு போகட்டும்ப்பா. பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் ஒரு காரியம் சொல்கிறாங்களா, எதிர் வீட்டில் யாராச்சும் ஏதாச்சும் காரியம் அவங்கள பற்றி புரளி பேசுகிறார்களா, உன்னுடைய உற்றார் உறவினர் என்ன சின்ன பந்துக்கள் சுற்றத்தார் நண்பர்கள் எல்லாரும் உன்னை குறித்து எதிரடையாய் பேசுகிறார்களா, ஆண்டவர் சொல்றார் அதெல்லாம் நீ கண்டுக்காத. நீ என்ன செய்ய, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு, படுக்கை இவனை சுமந்து கொண்டு வந்தது, இப்போ இவன் படுக்கையை சுமந்து கொண்டு போகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு யார் யாரெல்லாம் நம்மளை சுமப்பார்கள் சுமந்தார்கள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்போ கடவுளுடைய வார்த்தை இதன் ஊடாக வருகிறது, அவர்களை நீங்க சுமப்பீங்க. உங்க கரத்திலிருந்து நீங்க கொடுக்க போறீங்க, நீங்க தாங்க போறீங்க, நீங்க வெளிச்சமா இருக்க போறீங்க, நீங்க சுமந்து அவர்களை வீட்டுக்கு கொண்டு போக போறீங்க. நாம் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் அப்படி மாற்ற போகிறாரு. உன் கரத்தை அப்படியாக மாற்ற போகிறார். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்றேன்ப்பா. யார் என்னமோ சொல்லிட்டு போட்டோம், நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், நான் உன் வியாதியை நீக்கிட்டேன், நீ என்னுடையவன். நீ யாருக்கிட்டையும் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு வேணும் இல்லையா? இயேசு எப்படிப்பட்ட மகிமையானவர் பாருங்க. இயேசு நமக்கு வேணுமா வேண்டாமா சொல்லுங்க? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்கிறது. பாவத்திலிருந்து அவர் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். பாவத்தை மன்னிக்க அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு உண்டு. அதனால நிறைய பேர் பாருங்க, டிப்ரெஷன் ஆகி மறிச்சு போயிடுவாங்க, ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுருவாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட வந்துட்டா வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார்னா, நித்திய ஜீவனை கொடுப்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. என்ன வாக்கு தத்தம் அப்படின்னா, நீ நித்திய காலமாய் வாழ போகிற அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு கண்ட எகிப்தியரை நீ என்றைக்கும் பார்க்க மாட்டேன், அவர் உன் பரிகாரியாய் கர்த்தர். அவர் உன்னை பார்த்து சொல்ல, நீ எழுந்து புறப்பட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் திமிர்வாதம் நீங்கிருச்சு, உன்னை பிடிச்சிருக்கிற அந்த திமிர்வாதம் நீங்கிருச்சு. இதெல்லாம் எப்படி தெரியுமா? இந்த 4 பேர் சுமந்து கொண்டவருடைய விசுவாசத்தை பார்த்து. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறாரு. உன் வீட்டில் உன்னை நம்பி இருக்கிறாரு. நீ அதிகமாக காணிக்க போடுவேன்னு அவர் பார்க்கல, அதிகமாக தசமாக கொடுப்பேன்னு அவர் பார்க்கல. உங்ககிட்ட விசுவாசத்தை பார்க்கணும்னு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ போதும், உன் குடும்பம் ரட்சிக்கப்பட, உன்னுடைய சமுதாயம் ரட்சிக்கப்பட உன் விசுவாசம் போதும். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நீ நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. இயேசுவின் அன்பு அளவிட முடியாதது. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட வருவதற்கு முதல்ல சாக்கு போக்கு சொல்ல வேணாம். 2வது, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உன் விசுவாசத்தை. இந்த 2 காரியத்தையும் ஆண்டவர் இன்றைக்கும் கூட பேசி இருக்கிறார். உன் வாழ்க்கை மாறப்போகுது, உன் சூழ்நிலை மாறப்போகுது, உன் உத்தியோகம் மாறப்போகுது, உன் உக்கிரானத்தை ஆண்டவர் மகிமையுள்ளதாக ஏற்றுக்கொள்கிறார்.
நீ ஆலயத்துக்கு அடுத்த காரியத்துல உண்மையுள்ளவளாக இருக்கிறபடினால் நீ கனம் பெற்றவனாய் இருக்க போகிறாய். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் கனப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். தேவ பிள்ளையே, சில வார்த்தைகள் உன் ஆத்துமாவுக்குள் உன் தப்பிதங்களை உணர்த்துவிக்கிறதா இருந்திருக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவராயிருக்கிறார். உன் வாழ்க்கை மாறப்போகுது. இன்றைக்கு இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எழுந்து புறப்பட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. ஆமா, நீ ஆலயத்தில் இருந்து ஆராதனையை பார்க்கிற ஆண்டவர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ போ, உன் வியாதி நீங்கி சுகமாகிற. நீ போ, சமாதானத்தோட போ. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுருச்சு. நீ போ, உனக்கு வேண்டிய சாமுவேல் உனக்கு கிடைச்சிட்டான். கர்த்தர் உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுது என்கிறார். நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து நீர் பேசி இருக்கிறேன். தேவனுடைய வல்லமையின் கரம் ஒவ்வொரு இருதயத்தையும் தொடட்டும். ஏசப்பா, உங்க ஆணிப்பா இந்த கரம் ஒவ்வொரு வியாதியும் சுகமாக்கட்டும். ஒவ்வொருத்தருடைய பாவங்களை மன்னிப்பீராக. ஒவ்வொரு சாபங்களும் இரத்தத்தால் முறிப்பீராக. ஒவ்வொரு வியாதியும் நீக்குவீராக. வியாதி நீங்க சுகமாயிருக்கட்டும் அப்பா. மகிமைப்படுத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்கள் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம். ஆமென்.